காவிரி சம்பந்தமான பிரச்சனையில் முதல் தடவையாக தமிழக வரலாற்றில் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் பல்வேறு கட்சிகள் விவசாய சங்கங்களுக்கும் அரசுக்குமான ஒரு மாறுபட்ட கருத்து என்கிற ஒரு சூழல் என்பது இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. வேற எத்தனை முரண்பாடுகள் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் காவிரி போன்ற பிரச்சனைகளில் ஒத்த கருத்தோடு தான் இதுவரை தமிழகம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழல் என்பது நல்லதல்ல, தமிழ்நாட்டுடைய நலனுக்கு நல்லதல்ல. மற்றும் தொடர் வணக்கம் தொடர் உங்களை நான் உங்க பக்கம் அர்த்தம். ஓ போலாமா? மற்றும் சரி அது ஆஃப் பண்ண சொல்லுங்க. அனைவருக்கும் போலாங்களா? ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வரை இன்றைக்கு மரியாதை நிமித்தமாகவும் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை அவரிடம் முன்மொழிந்தும் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது, உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் பல மூத்த முன்னணி தோழர்கள் அனைவரும் கூட்டாக நாங்கள் சந்தித்தோம். இந்த அரசு உழைக்கிற மக்களின் கோரிக்கைகளுக்கு முழு கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக சாலை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், பல்வேறு மாநிலங்களை கடந்து வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகிற ஏழை கூலி தொழிலாளர்கள், இவர்களின் வாழ்விடங்கள், பணி பாதுகாப்பு குறித்து அரசு ஆழ்ந்த சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோன்று விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள், ஆலையில் பணிபுரிகிற தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், பல்வேறு கோரிக்கைகள் கிடப்பில் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல்வரும் அதை ஆவண செய்திருக்கிறார். இரண்டு கட்சியின் தலைவர்களும் பல்வேறு கோரிக்கைகளை அவரவர் சார்ந்த துறை சார்ந்த பலர் இங்கே இருக்கிறோம். பல கோரிக்கைகளையும் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். யாவும் விவசாயிகளின் கோரிக்கை, விவசாய தொழிலாளர்களின் கோரிக்கை, ஏழை எளிய மக்களின் கோரிக்கை தான் இப்பொழுது நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். அதை உங்கள் முன்னால் தெரிவிக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில தலைவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அவர் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு நடந்திருக்கிற முதல் சந்திப்பு இது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கோரிக்கைகள், பிரச்சனைகள் சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக வேலையின்மை என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலேயும் ஏற்கனவே இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அதிலே கூடுதலான கவனத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கோம். குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகளில் நிறைய காலியிடங்கள் இருக்கிற காரணத்தினால் கல்வி தரம் என்பது பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. கல்வி நிலையங்கள் திறந்தாகிவிட்டது, அடுத்து கல்லூரி திறக்க இருக்கிறது. ஏற்கனவே ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தியிருக்கக்கூடிய தேர்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் சம்பந்தமாகவும் உடனடியாக அரசு தலையிட்டு தேர்வு எழுதியவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலமாக கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது உட்பட வேலையின்மை என்கிற பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கையில் பல புதிய அறிவிப்புகளை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அரசுடைய நிதிநிலை அறிக்கை இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பது பொதுவாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிங்கப்பெண் படை என்று சொல்லி அந்த பெண்கள் மீது குழந்தைகள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கென்றே ஒரு சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்களெல்லாம் ஏற்கனவே காவல்துறையில் இருந்தவர்கள் தான் இதற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்களை புரிந்து கொண்டு பாலின சமத்துவம் போன்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த காவலர்கள் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. ஆகவே சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள அந்த அதிகாரிகளுக்கு அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பயிற்சி அளிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிறப்பு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மிக முக்கியமாக தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது ஏற்கனவே மத்திய அரசால் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான விதிகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அதற்கான விதிகளை உருவாக்குகிற போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்க தலைவர்களையும் அழைத்து அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தி தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கத்தக்க வகையில் அந்த விதிமுறைகள் என்பது உருவாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிற அந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது தொழிலாளர் நலனுக்கு விரோதமானது. ஆகவே எக்காரணம் கொண்டும் அதை அப்படியே அமுல்படுத்துவது என்கிற அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே கேரள மாநில அரசாங்கம் நீதிபதி கோபால் கவுடே என்பவர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து இந்த சட்டம் சம்பந்தமான ஒரு முழுமையான ஆய்வினை நடத்தி தொழிலாளருடைய உரிமைகளை பாதுகாக்கத்தக்க வகையில் பல பரிந்துரைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீதிபதி கோபால் கவுடே அவர்களுடைய அந்த பரிந்துரையை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்று தொழிற்சங்க தலைவர்களோடும் கலந்துரையாடல் நடத்தி அந்த விதிகளை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலமைச்சர் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கோம். இவை அனைத்தையும் மிகவும் நிதானமாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் நாங்கள் சொன்ன அனைத்து கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நிச்சயமாக உங்களுடைய எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் சந்திக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் கோரிக்கைகளை நீங்கள் சொல்லலாம் என்கிற முறையில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காவிரி சம்பந்தமான பிரச்சனையில் முதல் தடவையாக தமிழக வரலாற்றில் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் பல்வேறு கட்சிகள் விவசாய சங்கங்களுக்கும் அரசுக்குமான ஒரு மாறுபட்ட கருத்து என்கிற ஒரு சூழல் என்பது இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. வேறு எத்தனை முரண்பாடுகள் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் காவிரி போன்ற பிரச்சனைகளில் ஒத்த கருத்தோடு தான் இதுவரை தமிழகம் என்பது இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழல் என்பது நல்லதல்ல, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு நல்லதல்ல. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திடீரென்று ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததும் அதிலே மேகதாட்டு அணை சம்பந்தமாக புதிதாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சொன்னதும் தமிழ்நாட்டிலே இருவேறு கருத்துக்கள் உருவாவதற்கான காரணமாக அமைந்துவிட்டது. ஆகவே வழக்கமாக இந்த மாதிரியான தீர்மானங்கள் வருவதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துவது என்பதுதான் இதுவரைக்கும் வழக்கமாக இருந்திருக்கிறது. நடந்தவையாக இருக்கட்டும். இப்போது இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்டுவிட்ட சூழ்நிலையில் ஒத்த கருத்தை உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகள் அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தி இது எந்த அடிப்படையில் அரசு அதை ஏற்றுக்கொண்டது அல்லது எந்த அடிப்படையில் அரசு அந்த முடிவுக்கு வந்தது என்பதை விளக்குவதன் மூலமாக ஒரு ஒருமித்த காவிரி சம்பந்தமான பிரச்சனையில் ஒருமித்த கருத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக விரைவில் அனைத்து கட்சி அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நடத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்தடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து வற்புறுத்துவோம். அதே மாதிரி பட்ஜெட் சம்பந்தமாகவும் அநேகமாக இந்த மாத இறுதியில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் சம்பந்தமாக நிச்சயமாக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வற்புறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கும்போது எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க கவனிச்சிங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருப்பார்ல, இது நாங்கள் உடனே பண்ணுறோம் அப்படின்ட்டு. எந்த விஷயத்தை உடனே பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ சொன்ன எல்லாமே முக்கியமான பிரச்சனை தான். நாங்கள் இன்னைக்கு முதல் சந்திப்பு என்கிற முறையில் மிக மிக முக்கியமான அவசியமான கோரிக்கைகளை மட்டும்தான் முதலமைச்சரிடத்தில் சொல்லியிருக்கோம். அதனால் இது எல்லாமே முக்கியமானதாக எங்களை பொறுத்த வரைக்கும் அவரும் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதில் மிக முக்கியமானது கான்ட்ராக்ட் முறை இருக்குது. அது சுரண்டலுக்கு வழிவகுக்கிறது. எனவே அது ரத்து செய்யப்பட வேண்டும். அதில் கொஞ்சம் கேரள அரசு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். மேலிருந்து கீழ் வரை
கான்ட்ராக்ட் முறை தான். இது ஏழைகளை கூலி தொழிலாளர்களை சுரண்டுகிறது. இதற்கு முடிவு கட்டணும்னா அந்த கான்ட்ராக்ட் முறைக்கு முடிவு கட்டணும். நீண்ட காலமாக அந்த அடித்தளத்தில் வேலை பார்க்கிற ஏழை எளியவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும். எல்லா துறைகளிலும் பணி நிரந்தரம் பண்ணணும். பல ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தேர்ப்பட்டக்காரர்கள் அல்லவா, அவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்யணும். இது போன்ற கோரிக்கைகளுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை தந்திருக்கிறோம். அதை ஆவணம் செய்வதாக நிறைவேற்றுவதாக வாக்குறுதி. இல்லை, இப்போ இந்த தூய்மை பணியாளரை மீண்டும் தனியார் மயம் ஒப்பந்தம் என்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் எல்லாம் வற்புறுத்தியதற்கு பிறகு அதை அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அதையும் முதலமைச்சர் இடத்துல சொன்னால் அது ஒரு நல்ல மூவ். அதே மாதிரி மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய ஒப்பந்த முறை என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நிரந்தரம் செய்யப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்பது நாங்கள் ஒப்பந்த முறை நீங்கள் ஒப்பந்த முறை சொல்லும்போது ஒப்பந்த முறை ரத்து செய்யப்படும் சொல்லப்படுது. அதுக்கு நம்ம கூடுதலாக ஆட்கள் வேணும். ஏன்னா அப்போ தான் அதை கரெக்டாக, ஏன்னா ஏற்கனவே அவங்க தொடர்ந்து ஒப்பந்த முறையில் இருந்துகிட்டே வந்திருப்பாங்க. அதுக்கு கூடுதலாக அதுக்கு ஒரு தனியாக ஆளுங்களை போடும் பொழுது அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்தீங்களா இந்த கேரளா மாதிரி? இல்லை, எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்கறதுக்காக கோரிக்கை இருக்கிறது. பணி நிரந்தரம் 20-25 ஆண்டு காலம் வேலை செய்கிற ஏழை கூலி தொழிலாளர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று மாலை ஒரு தோழமை கட்சிகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை கலைப்படுத்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் பங்கேற்கீங்களா? என்ன நிலைப்பாடு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. நாங்கள் ஆட்சியில் அங்கம் வரவில்லை. தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் கடந்து விடக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களுக்காக இருவரும் வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம். தோழமை கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து என்கிற பொழுது அங்கே அந்த ஒரு நல் சூழல் ஏதும் கிடக்கூடாது. அந்த வகையில் அது அவர்களுக்கான தேநீர் விருந்து நடக்கட்டும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இங்கே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இன்னும் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க தோழமை கட்சியினர் கலந்து கொள்கிற அந்த சூழலில் வேறு அந்த சூழலை கெடுக்கிற எந்த காரணிகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இங்கே முதல்வர் நாங்கள் சந்திக்கிறோம். அங்கே கலந்துக்கல, அதில் கலந்துக்கலாம். இல்லை, மேகதாட்டு தான் தெளிவாக சொல்லிட்டேனே. அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இல்லை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்தது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம். அதற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் அறிவித்து இப்போ இன்றைய தினம் நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கிறது. அதற்கான விதிமுறைகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அது விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது அது இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒருவேளை அந்த நிதி ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிற மாதிரி வேலைவாய்ப்பு தருவது என்பது அந்த திட்டத்துக்கு உட்பட்டு கூட நடக்க முடியாமல் போய்விடும். ஆகவே அவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேலை உத்தரவாதம் என்பதற்கான அடிப்படையை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு வருகிற போது தான் அது எந்த அளவுக்கு அதை அவர்கள் நடைமுறை சாத்தியமாக்க போகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. மாறி நீங்கள் கேட்டது ஒரு நிமிஷம். எல்லா திட்டமும் இல்லைம்மா. மகாத்மா காந்தி தேசிய அதான் நாங்கள் தமிழக அரசுக்கு என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே செக்குலரிசத்தை பாதுகாத்து நிற்கணும். பன்முகத்தின் அடித்தளம் செக்குலரிசம், அதில் உறுதியாக நிற்கணும். ஒன்றிய அரசோட நிர்வாக உடன்பாடு இணக்கங்கள் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிற ஒன்றிய அரசின் கடந்த கால அணுகுமுறையை இன்றைய அரசு உணர்ந்திருக்கும், அதிலிருந்து பாடங்களை பெற்றிருக்கும். அங்கே சமரசம் கூடாது மாநில உரிமைகளில். எனவே ஒன்றிய அரசின் திட்டங்கள் நாட்டை சீரழிக்கிறது. ஒன்றிய அரசு திட்டங்கள் கார்ப்பரேட் நலனுக்கானது, நாடு கடந்த நிறுவனங்களின் நலனுக்கானது. எனவே அதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டின் நலன், தொழிலாளர்களின் நலன், செக்குலரிசம், இதில் அது உறுதியாக இந்த அரசு நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லை, நான் அதை பற்றி ஒன்று பேசுகிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கூட்டணியை ஒரு வலுப்படுத்தும் நடவடிக்கையாகத்தான் தோழமை கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு எடுக்கப்பட்டு நேரில் அமைச்சர்களும் கட்சியோட நிர்வாகிகள்லாம் சந்தித்து உங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. கூட்டத்தில் பங்கேற்காமல் வெளியிடுங்கிற நிலைப்பாடு கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாங்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு
இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும். அதிலே கடுகளவு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது. அது வந்து நாங்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஆகவே அந்த விருந்தில் கலந்துக்கிட்டால் தான் அது வலுப்படுத்துறது, விருந்தில் கலந்துக்கலன்னா அது பலவீனப்படுத்துறது என்ற முறையில் நாங்கள் வந்து பார்க்கல. இல்லைனா இன்றைக்கி வந்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது ஏற்கனவே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் விளக்கிவிட்டார். நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி அரசுக்கான ஆதரவு என்பது தொடர்கிறது. கூட்டணி கட்சியில வெளியேற கட்சிகளை திமுக தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயகத்துக்கு நல்லது அவ்வளவுதான். ஜனநாயகம் சொல்லுமேடம். விவாதம் நடத்துவது, விமர்சிப்பது இதெல்லாம் வந்து வழக்கமான ஒன்று தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. தாவேகா வந்து ஒரே ஒரு இல்லை, ஊடகங்கள்ல அந்த மாதிரியான அதாங்க இல்லை, அவங்க வந்து அந்த மாதிரி கூட்டணி அமைக்க போவதாக ஊடகங்களில் செய்திகளை வந்து நாங்களும் கூட்டணி அமைப்போம். இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் யாரோடனா ஜனநாயக சக்திகளோட நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்பொழுதும் கூட்டணியில் இருப்போம். இல்லை தாவேகா தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக ஊடகங்களில் செய்திகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்கள் பெருமக்களோ யாரும் எங்களிடம் எதுவும் பேசவில்லை. நாங்கள் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடர்கிறது. இடதுசாரி கட்சிகள் ஒருங்கிணைப்பு குழு என்பது மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளின் மீது இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் போராட்டங்கள், நடவடிக்கைகள் என்பதை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். இப்போ திமுக கூட்டணி திமுக அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரம் ஆட்சி கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்போல இப்போ சட்ட நேரத்தில் என்ன வந்ததுன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏவை அவங்க வந்து ரேட்டு பேசினதாக சொல்லி 2 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. அதாவது வேற இணைக்கு வர்றதுனால இப்போ இது ஏன்னா சீக்கிரம் இவங்க வந்து ஆட்சி கவலைப்படும் சொல்லக்கூடிய சூழலில் இந்த மாதிரி சூழல் நடக்கும் பொழுது இவங்க வந்து தாவேகா குற்றம் சொல்றாங்க. அதே மாதிரி தாவேகா எம்எல்ஏவை திமுக வாங்குற மாதிரி ஒரு பேச்சடி வருது. இந்த மாதிரி 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இதை என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கலாம். இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு விரைவில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளோ ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் நிலவவில்லை. நாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மற்றவர்கள் ஆட்சியிலேயே பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஏற்புடையதும் இல்லை.